நாம எப்படி பார்க்கலாம் செழுமை அப்படின்னு. இந்த காம்பினேஷன் உங்கள் குடும்பத்தை திருநிலையமாக தெய்வீக நிலையமாக மாற்றுவது என்பது பொருளாதாரத்திலும் தெய்வீக பொருளாதாரம், டிவைன் ப்ராஸ்பரிட்டி, தெய்வீகத்தன்மை, செழுமை, அதை உருவாக்கும். இதை பார்த்திருப்பீங்க. அதே நேரத்துல ஒரு முக்கியமான குறிப்பு, இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேர் இருப்பீங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி உணவு கொடுக்கணும். சரி, அப்படி நன்றி உணவு கூட இல்லை அப்படின்னா ஏதோ தான் புதிதா கண்டுபிடிச்ச மாதிரி உலகத்திலே நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரியும் அவர் அடுத்த கட்டத்துல யாருக்கு வாங்கணுமோ அவரை குற்றம் சொல்வதும், நமக்கு பாத்தியப்பட்டது, நம்ம பிரபஞ்சம் நமக்காக இதெல்லாம் பண்ணிருக்கு, அதுக்காக அவன் நமக்கு உழைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையே நம்ம வைத்திருக்கிறோம் நிறைய பேர். அதுவும் ப்ராஸ்பரிட்டிக்கு எதிரான மனநிலை. ஒரு கட்டத்துல நாம வைத்திருக்கிற எவ்வளவு பெரிய வித்தை வச்சிருந்தாலும் அது பயன்படாது. வித்தை சரியா பலிக்கணும், நல்லா நடக்கணும், நிறைய விஷயங்கள் வரணும்னா நீங்க வைத்திருக்கிற வித்தையை சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தவனுக்கு நன்றியோட இருக்கணும்.